ஸோ அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஹாப்பி மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. ஸோ எல்லாருமே எந்திரிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எந்திரிச்சிருந்தீங்கன்னா கீழே மறக்காம குட் மார்னிங் கமெண்ட்டை வந்து போட்டுருங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து February 1லேருந்து February 28 வரைக்கும் டெய்லி ஏர்லி மார்னிங்கில் உங்களுக்கு நம்ம வீடியோ வந்து கொடுப்போம். ஸோ 4 to 5 அந்த ரேஞ்சில் உங்களுக்கு வீடியோ நம்ம சேனலில் உங்களால் பார்க்க முடியும். ஓகேவா? நம்ம என்ன சப்ஜெக்ட்ஸ்னால் தமிழ் இங்கிலீஷ் மட்டும் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா குரூப் ஸ்டூடெண்ட்ஸுமே இதை பார்க்கட்டும். காமர்ஸாக இருக்கட்டும், இல்லை பியூர் சயின்ஸாக இருக்கட்டும், வாட் எவர் எல்லா குரூப் ஸ்டூடெண்ட்டுமே காலையில் எந்திரிச்சு அவங்க வந்து படிக்கணும். அது ஒரு மோட்டிவேஷனாக கொடுக்கறதுக்காக தான் நம்ம இதை உங்களுக்காக நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். அதனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இயல் 6ல் இருக்க திருக்குறளில் அறிவுடைமை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ பேஜ் நம்பர் 157 அதில் 3 திருக்குறள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள் அழிக்கல் ஆகா அரண். ஸோ இதை பாருங்க, அறிவு அற்றம், அற்றம்னா வந்து அழிவு, துன்பம், வருத்தம், இதெல்லாம் அற்றம் வந்து குறிக்கும். அறிவு வந்து அதெல்லாம் வராமல் காக்கும் கருவி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதை சொல்லிடுறாங்க. அறிவு அழிவு வராமல் காக்கும் கருவியாகும். அதான் அறிவற்றம் காக்கும் கருவி. செருவார்க்கும், செருவார்னா ஒன்றும் இல்லை, பகைஞர். ஸோ பகைவர், அதான் அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. பகைவரால் உள்ள அழிக்கல் ஆகாரன், உள்ள புகுற முடியாத ஒரு அரண்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மதில் சுவர், வெளியே ஒரு கோட்டையில் இருக்க ஒரு காம்பவுண்ட் வால் மாதிரி. ஓகேவா? அன்றியும் பகைவரால் அழிக்க முடியாத பாதுகாப்பு அரண் அதுவே ஆகும். இன்னொரு வகையில சொல்லலாம், இப்ப எந்த பொருளாலும் யாராச்சும் திருடிட்டு போயிடலாம். ஆனா அறிவு பார்த்தீங்கன்னா யாராலே வந்து திருடிட்டு போக முடியாது. அதுதான் அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகாரன். அறிவு அழிவு வராமல் காக்கும் கருவியாகும். அன்றியும் பகைவரால் அழிக்க முடியாத பாதுகாப்பு அரணும் அதுவே ஆகும். இது ஒரு ஃபேமஸான குறள். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. நீங்க என்னென்னலாம் யார் யார்கிட்டலாம் வந்து கேட்குறீங்களோ அதனுடைய உண்மை தன்மை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்க ஒரு ரிவ்யூ யூடியூப்ல பார்க்குறீங்கன்னா அந்த ரிவ்யூவோட அந்த ப்ராடக்டோட உண்மை தன்மை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒருத்தருடைய சஜஷன் கேட்குறீங்கன்னா அதோடைய உண்மை தன்மை, ஒரு கருத்தை சொல்கிறாங்கன்னா அந்த கருத்தில் உண்மை இருக்க நீங்கள் அதை வந்து ஆராயணும். அதான் வந்து இந்த திருக்குறள். எப்பொருளை யார் யார் சொல்ல கேட்டாலும் அப்பொருளின் மெய்யான பொருளை காண்பதே அறிவாகும். ஓகேவா? அதான் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள். யார் யார் வாய் யார் யாரெல்லாம் வாயில இருந்து சொல்கிறாங்களோ அந்த பொருளோட மெய்ப்பொருள் காண்ற பற்றி அதுக்கு பேர் தான் அறிவு. ஸோ அறிவுன்றது எவ்வளோ இதை சொல்லியிருக்காங்க பாருங்க. கடைசி இது, எதிரதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை அதிர வருவதோர் நோய். ஸோ நமக்கு ஒரு ஃபியூச்சரில் ஒரு திங் நமக்கு நடக்க போகுது, அதுக்கு நம்ம இப்பயே ப்ரிப்பேர் பண்ணுறோம்னா நம்ம அப்போ வந்து பயப்பட தேவையில்லை. ஸோ உதாரணத்துக்கு நம்மளுடைய பப்ளிக் எக்ஸாம் எடுத்துக்கலாம். ஸோ மார்ச் 3ஆம் தேதி உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ February 4ல் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம இப்பயே நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கிறதுனால நமக்கு மார்ச் டயத்தில் நடுங்கும்படியான துன்பம் நமக்கு எதுவும் வராது. அதுதான் சொல்கிறாங்க. எதிரதா காக்கும் அறிவினார்க்கு பின்பு வரப்போவதை முன்பே அறிந்து காத்து கொள்ளும் அறிவுடையவர்களுக்கு அவர் நடுங்கும்படியான, அதான் நடுங்கும்படிக்கு தான் இந்த அதிர, நடுங்கும்படியாக வரக்கூடிய துன்பம் ஒன்றும் இல்லை. ஓகேவா? இந்த நோயின்றது இங்க துன்பத்தையும் குறிக்கும். ஓகேவா? எதிரதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை அதிர வருவது ஒரு நோய். இப்போ நான் எடுத்த எல்லாமே பார்த்தீங்கன்னா மனப்பாட குரல் தான். ஏன்னா இங்க ஸ்டார் போட்டிருக்கு. நீங்க என்ன பண்றீங்கன்னா இது எல்லாமே நீங்க அப்படியே வந்து படிக்கணும்னா இதே ஆர்டர்ல தான் எழுதணும். மேல வந்து 4 சொல் இருக்கணும், கீழே வந்து 3 சொல் இருக்கணும். ஓகேவா? அண்ட் சம்டைம்ஸ் எண்டு வச்சு கேட்பான், நோ என முடியும் குரல்னு மனப்பாட பகுதி கேட்கும் போது அப்போ நீங்கள் கரெக்டாக எழுதணும். எதிரதா காக்கும் அறிவினார்க்கு அதிரே வருவது ஒரு நோய். ஸோ நீங்கள் என்ன பண்ணால் மொத்தமாக எல்லா மனப்பாடமும் சேர்ந்து ஒரு இது இருக்கும்ல. ஸோ கண்டிப்பாக கைட்ஸ் வச்சுருக்கவங்களுக்குலாம் வந்து கைடோட ஃப்ரண்ட் பேஜில் கொடுத்துருப்பாங்க. இஃப் யூ டோன்ட் ஹேவ் கைட்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் ஃப்ரெண்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொல்லுங்கள், அதை பார்த்து படிங்க. ஓகேவா? அப்போ நீங்கள் எல்லாமே சேர்த்து பார்க்கும்போது தான் எண்டில் கேட்டால் உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்களால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், எழுத முடியும். ஓகேவா? யா, தட்ஸ் இட். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் கமெண்ட்டை போட்டுருங்க. நாளைக்கு நம்ம வந்து பார்க்கலாம். பாய்.